ஆதியாகமம் 24:63, பக்கம் 29 பழைய ஏற்பாடு. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஆமென். அடுத்த வசனம் வாசிங்க. ரெபெக்காலும் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி, அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள். அவர் தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னான். ஆமா, நல்ல கவனிங்க. இங்க ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற 4வது காரியம் என்ன? யாருடைய கண்கள் திறக்கப்படுதோ அவங்களுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை காட்டுவார். அல்லேலூயா. திருமணமாகாத ஈசாக்குக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? அவன் நல்லா தியானம் பண்ண ஆண்டவரை நோக்கி பார்க்க போனான். போயிட்டு வரும்போது கண்களை ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்துட்டு வரான். கண்கள் திறக்கப்பட்ட அனுபவத்தோடு வரான். இப்போ வசனம் சொல்லுது, அவன் அழகா அவனுடைய துணையை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு வாலிப பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆலோசனை, நீங்களா போய் ஒரு துணையை தேட வேண்டாம். நீங்கள் ஜெபிங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படட்டும். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டால் உங்களுக்கான துணை உங்களை தேடி நேராக வரும். அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொடுக்கறது ஒரு நாளும் நீங்கள் கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருக்காது, வேதனை வடிக்கிற மாதிரி இருக்காது. அது ஆசீர்வாத ஊற்றாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கண்கள் திறக்கப்பட்டவனுக்கு அவனுக்குரிய துணை அவனை தேடி வரும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார்.